கும்பராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டுல குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? 5ஆம் இடம் வலுவா தான் இருக்கு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கின சந்திரன் இருந்து கிட்டத்தட்ட குரு சந்திர யோகத்துல கும்பராசிக்கு இந்த வருடம் பிறக்குதுன்னே சொல்லலாம். அதுவும் 5ஆம் இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்போ என்ன மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஸோ எனக்கு வந்து இந்த குழந்தை இந்த ஜெண்டர்ல வேணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது பிறந்துரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது என்னன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க டிசைர்ஸை குறிக்கும். உங்களுக்கு என்ன ஆசையோ அதை வந்து 5ஆம் இடம் கொடுக்கும். அங்கே வந்து 2 வலுவான கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களும் இருக்கிற காரணத்தினால ரொம்ப நாளாக குழந்தை இருக்காது. ஸோ டாக்டர்ஸே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னவங்க கூட நேச்சுரல் கான்செப்ஷனுக்கு சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சொந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி தான் காரணம். நல்ல தசாபுத்தியும் நடக்கும். கோச்சாரமும் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணி வருது. அதே மீறி இப்போ கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாலும் சில பேருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்காது. ஒரு ஒய்ஃபுக்கு நல்லா இருந்தால் ஹஸ்பண்ட் ஜாதகத்தில் மோசமான தசை இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ ஐவிஎஃப், ஐயுஐ மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும். ஸோ அவங்க செலக்டிவாக சில மந்த்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது நல்லாயிருக்கும்.